மூச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. அப்பாடா, ஒரு வழியா கோலம் போட்டு முடிச்சாச்சு. சரி, எல்லாரும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. உள்ள போய் டீ காஃபி ஏதாவது போட்டு வைப்போம். எல்லாரும் எந்திரிச்சு ஒன்று கொடுப்போம். ஆ, என்னாச்சுமா? ஐயோ சாரிங்க, நீங்க தானா? நான் கோலம் போட வரும்போது என்னை சுத்தி யாருமே இல்லையா? இவ்வளோ நேரம் தனியாக தான் கோலம் போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா நீங்க வந்து நின்னீங்களா, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். நான் என்ன பேயா பிசாசா என்ன பார்த்து பயப்படுறதுக்கு? நீங்க பேயும் இல்லை பிசாசும் இல்லை, மனுஷன்தான். இருந்தாலும் திடீர்னு இப்படி வந்துருந்தா பக்குன்னு தானே இருக்கும். ஓஹோ, சரி சரி, பயன்படுத்தினதுக்கு சாரி. ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேனே. ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னா நான் கோலம் போடுறத பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமாம்மா, நான் வந்தேன், நீ சின்சியரா கோலம் போட்டுட்டு இருந்த, ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு உன்னை பார்த்துட்டே அமைதியா நின்னுட்டேன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஐயோ, ஏன் இப்படி கேக்குற? அப்புறம் என்னங்க, எனக்கே இந்த வீடு புதுசு, இந்த ஏரியா புதுசு. எனக்கு வேற இருட்டுக்குள்ள லைட்டை போட்டுட்டு பயந்து பயந்து கோலம் போட்டுட்டு இருக்கேன். நீங்க இங்கதான் இருந்தீங்கன்னா ஒரு சத்தம் கொடுத்துருக்கலாம்ல, நம்ம பேசிட்டேவாவது கோலம் போட்டு இருந்திருக்கலாம். இல்லம்மா, நான் வந்தது உனக்கு டிஸ்டர்பா இருக்குமோன்னு நினைச்சேன். நல்லா நினைச்சீங்க போங்க. நானே பக்கு பக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருந்தேன். சரி, அப்ப வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் கோலம் போட வேண்டியதானே? இருட்டுக்குள்ள ஏன் இப்படி லைட் போட்டு பயந்து பயந்து கோலம் போட்டுட்டு இருக்க? அப்படி இல்லை, எப்படியும் கோலம் போடுறதுக்கு கலரெல்லாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 5:30 வேலை முடிஞ்சிருச்சுன்னா நான் போய் எல்லாருக்கும் காஃபி போட்டுருவேன்ல, அதான். இங்க பாருமா, உனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல, நீ நிம்மதியா தாராளமா இருக்கலாம். சமையலுக்கு எல்லாத்துக்குமே ஆள் வருவாங்க. உன்னை யாரு காலையிலேயே எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? எல்லாத்துக்கும் ஆள் வருவாங்களா? அப்ப நான் சும்மாவே தான் இருக்கணுமா இந்த வீட்ல? ஆமா. ஐயோ, நான் சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்தே பழக்கம். என்னால அப்படி சும்மாலாம் இருக்க முடியாது. சரி, ஓகே, உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா அதை மட்டும் செஞ்சுக்கோ, ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. இப்ப கூட சமைக்கிற அக்கா வருவாங்க, அவங்க வந்துதான் எல்லாருக்கும் டீ காஃபி போட்டு கொடுப்பாங்க. சரி பரவாயில்ல, சமைக்கிற அக்கா கையால தானே இவ்வளவு நாள் நீங்க டீ காஃபி குடிச்சிருப்பீங்க, இன்னைக்கு என் கையால குடிங்க. சரி சரி, குடிக்கிறேன். ஆமா, நான் கோலம் போடுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்ககிட்ட சொல்லவும் இல்லை, உங்களை எழுப்பவும் இல்லை. நான் வரும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களே, இந்த டைமுக்குலாம் நீங்க எந்திரிச்சிருவீங்களா? சேச்சே, இல்லம்மா, நான் எலும்பு கொஞ்சம் லேட் ஆகும் தான். யதார்த்தமா பெட்டை எட்டி பார்த்தேன், நீ ஆளை காணோம். பெட்டை எட்டி பாத்தீங்களா? எதுக்கு எட்டி பாத்தீங்க? இது என்ன கேள்வி? சும்மா தான் பார்த்தேன். அதான், சும்மா எதுக்கு பாக்குறீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, 2 பேரும் முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கலாம், பேசி பழகலாம், அதுக்கப்புறமா கணவன் மனைவியா வாழலாம் தானே சொன்னீங்க. ஆமா, அதுல எந்தவித மாற்றமும் இல்லையே, அதை தானே இப்பயும் சொல்றேன். அப்படி சொல்லிட்டு நான் தூங்கும் போது எனக்கே தெரியாம என்ன பாத்துட்டு இருந்திருக்கீங்க, அது எவ்வளவு பெரிய தப்பு. இது என்ன எனக்கு வந்த சோதனை? இப்படிதான் நைட்டு ஃபுல்லா தூங்காம என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தீங்களா? நினப்புதான், உன்னை தூங்காம நைட்டு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு என்ன பாத்தீங்க? நீங்க கீழே படுத்திருக்கீங்க, உங்க வேலை தூங்குறது, காலையில எழும்புறது. பெட் எதுக்கு எட்டி பாத்தீங்க? ஐயோ கடவுளே, கீழ இருந்து எட்டி பார்த்தா பெட் எப்படி தெரியும்? நான் ரெஸ்ட் ரூம் போறக்காக எழும்பினேன், அப்ப பெட்டு காலியா இருந்துச்சு. நீ எங்க போனன்னு தெரியல, அதனால சுத்தி முத்தி பார்த்தேன். ஜன்னல் வழியா பார்க்கும்போது நீ கீழே கோலம் போட்டுட்டு இருந்தது தெரிஞ்சது, அதனாலதான் அதை பார்த்துட்டு கீழே வந்தேன். சரி சரி, நான் போட்ட கோலம் எப்படி இருக்கு அது சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஓ, அவ்வளவுதானா? ஐயோ அப்படி இல்ல, சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலையே. சரி சரி, அது வரைக்கும் சொன்னதே போதும், நன்றி. சரி எலும்பு, அதான் கோலம் முடிஞ்சிருச்சுல. இன்னும் கொஞ்சம் ஃபைனல் டச்லாம் இருக்கு, அதை கொடுத்துட்டு வந்துடுறேனே. பரவாயில்லம்மா, இதுவே சூப்பரா தான் இருக்கு. ஏங்க, ஃபைனல் டச் கொடுத்தாதான் இன்னும் அழகா இருக்கும். இருங்க, நான் கொடுத்துட்டு வரேன். நீங்க வேணா உள்ள போய் தூங்குங்க. சேச்சே, அதான் எலும்பிட்டு இல்ல, இனி உறக்கம் வராது. சரி, அப்ப போய் குளிங்க. 5:30 வா? குளிக்கிறதுக்கு இல்லாம நேரங்களா பாப்பீங்க? இல்ல, இருந்தாலும் ஒரு 7 மணிக்கு மேல. அதான் முடிச்சாச்சுல, ஃப்ரெஷ் ஆகிறது ஒன்றும் தப்பில்ல. ஓடுங்க ஓடுங்க. மீனா. சொல்லுங்க. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, நீ நேற்று என்கிட்ட தயங்கி நடந்துக்கிட்டதை பார்த்துட்டு நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் உன்னை மீனாவா முத தடவை பார்க்கும்போது நீ எப்படி துருத்துருன்னு இருந்தியோ, ஜாலியாக பேசினியோ, அந்த மாதிரி எப்பயுமே இருக்கலாம். இந்த வீட்டில் இருக்குமே இங்கே இருக்குமேன்னு பயந்துருக்க வேண்டாம், நீ உன்னை போல இருன்னு சொன்னல. இன்னைக்கு நீ பேசும்போது அதை கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் நீ பழைய மாதிரி ஜாலியாக பேசுற. ஆமாங்க, அது ஒன்றும் இல்லை. எதிர்பாராம திடீர்னு கல்யாணம், புது வீடு, புது ஆளுங்கன்னு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. இனி அப்படி தயங்கிலாம் இருக்க மாட்டேன். வெட்டு 1 தொண்டு 2ன்னு பேசிடுவேன். இந்த மீனாவா கொக்கா? சரிம்மா, நீ அப்படி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். சரி, சீக்கிரம் உள்ளவா, ரொம்ப நேரம் இங்கே பனிக்குள்ள இருக்காத.
ம் சரிங்க, நீங்க போங்க, 5 நிமிஷம் தான் வந்துடுவேன். ம் சரிம்மா. எங்க இவர ஆளையே காணோம். ஓ, ஒருவேளை குளிக்க போயிட்டாரோ? ஆமா, நம்ம தான் போய் குளிக்க சொன்னோம்ல, அதனால குளிக்க போயிட்டாரு போல. இப்போ இவருக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமான்னு எனக்கு தெரியலையே. நான் இப்போ என்ன போட்டு வைக்கட்டும்? நம்ம செலக்ட் பண்ணி போடுறது அவருக்கு பிடிக்கலன்னா என்ன பண்றது? சரி, பாத்ரூம் கதவு கிட்ட போய் காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்போம். அவர் என்ன சொல்றாரோ அதையே போட்டு கொடுத்துட வேண்டியதான். பாத்துமா. கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணு செவக்க. மீனா பாத்துமா, என்னாச்சு? அது வந்து பார்த்து கவனமா வரக்கூடாதா? இப்ப நான் இருக்கிறனால தாங்கி பிடிச்சேன், இல்லைன்னா நீ கீழே தானே விழுந்திருப்ப. ஆமாங்க. இல்ல, உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு தெரியல, அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுட்டு அதையே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு கேட்க வந்தேன். நீங்க தான் திடீர்னு வந்துட்டீங்க. ஆமாண்டா, குளிக்கலான்னு உள்ள போயிருந்தேன், ஆனா துண்டு எடுத்துட்டு போக மறந்துட்டேன். அதான் வெளியே வந்து எடுக்கலான்னு வேகமா வந்தேன், நீ நின்றுட்டு இருக்கிறத கவனிக்காம இடிச்சிட்டேன். சாரி. ஐயோ, பரவாயில்ல பரவாயில்ல. உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு சொன்னா நான் அதையே செஞ்சு கொண்டு வருவேன். எனக்கு டீ தாம்மா பிடிக்கும். ம் சரி, ஓகே. உனக்கு? எனக்கா? ஆமாம்மா, எனக்கு என்ன பிடிக்கும்னு நீ கேட்டு இப்போ தெரிஞ்சுக்கிட்ட. அதே மாதிரி ஒன்றா உனக்கு என்ன பிடிக்கும்னு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லு, உனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? எனக்கு காஃபி தான் பிடிக்கும். சரி ஓகே, அப்போ காஃபியே போட்டுரு. ஆனா நீங்க டீ தான் பிடிக்கும்னு சொன்னீங்க. ஆமாம்மா, அதுக்காக எனக்கு பிடிச்சதே மட்டும்தான் செய்யணுமா என்ன? இன்னைக்கு முறை நீ ஆசையா செய்ய போறேன்னு சொல்ற, அதனால உனக்கு பிடிச்சதே இருக்கட்டும். இன்னொரு நாள் என்னைக்காவது போடும்போது டீ போட்டுதான். இப்போ நீ உனக்கு காஃபி எனக்கு டீன் தனித்தனியாக போடும்போது உனக்கு தானே சிரமமாக இருக்கும். 2 வேலையா இருக்கும், அதுக்கும் ஒரே வேலையை முடிச்சுக்கலாம். சரிங்க. அப்போ வீட்ல எல்லாருக்கும்? வீட்டில் எல்லாருக்கும் போடுறதுக்கு தான் அந்த அக்கா வருவாங்கன்னு சொன்னேன்லம்மா. இல்லைங்க, இன்னைக்கு நாள் தானே, அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு நானே போடலான்னு பார்த்தேன். வேண்டாம்மா, நீ சிரமப்பட வேண்டாம். நீ நமக்கு மட்டும் போட்டுக்கோ, அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து எல்லாருக்கும் போடுவாங்க. நீ அதை கொண்டு போய் மட்டும் வேணா அப்பாக்கு அம்மாக்கு தம்பிக்கெல்லாம் கொடு, சரியா? கஷ்டப்படாத. இதெல்லாம் ஒரு கஷ்டமா? எங்க வீட்லலாம் நான் தான் எல்லாமே செய்வேன். சமையல் வேலையில இருந்து கூட்டி பெருக்கிறது, துணி துவைக்கிறது, எப்பப்பா எல்லாமே நான் தான் பார்ப்பேன். நீங்க என்னங்க ஒரு டீ காஃபி போடுறதே நான் பெரிய வேலையா நினைப்பேன்னு நினைக்கிறீங்க? திரும்பவும் சொல்றேன், அங்க நீ எப்படி வேணா இருக்கலாம், ஆனா என் பொண்டாட்டி இங்க ராணி மாதிரி தான் இருக்கணும். அப்படிதான் அவளை வச்சுக்கணும்னு ஆசையும் படுறேன். அப்படிதான் வச்சுப்பேன். இங்க என்ன நடக்குது? அட கடவுளே, இதுங்க ரெண்டும் என்ன இப்படி நின்றுட்டு இருக்கு? இதுங்க விட்டா ஒண்ணு சேர்ந்துரும் போலயே. விடக்கூடாது, விடவே கூடாது. இதுங்க ரெண்டும் ஒன்னும் சேர்ந்தா ஆபத்து நமக்கு தான். ஏதாவது நம்ம பண்றதாவ கண்டுபிடிச்சிட்டா, இவங்கிட்ட ஓதி வச்சுட்டா அவ்வளவுதான், நம்ம பருப்பு வேகாது. இவளை முதல்ல ஒழிச்சு கட்டுற வேலையை தான் பார்க்கணும். தம்பி. ஐயோ, அத்தை வராங்க. வாங்கம்மா. அப்பா உன்னை கூப்பிட்டாருப்பா, அதான் கூப்பிட வந்தேன். என்னையாமா? ஆமாப்பா, உன்னதான் ஏதோ பேசணுமாமா, உடனே வர சொன்னாரு. சரிம்மா, இருங்க வரேன். அத்தை, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. இப்போ கையெதும் வலிக்குதாத்த? மருந்து எதுவும் போட்டு விடணுமா? அதான் ஹாஸ்பிட்டல்லே போட்டு விட்டாங்கல்ல. சின்ன காயம்தான், பெருசா ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் நைட்டு மயக்கம் போட்டதும் எனக்கு என்னமோ ஏதோன்னு பதறி போச்சு. இவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அது திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அது இதுன்னு யோசிச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் உங்களுக்கு மயக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்பயும் போல நல்லா சாப்பிடுங்க, நான் இருக்கேன். நீ இருக்கிறதோண்டி எனக்கு பிரச்சனை. ஆமாம்மா, ஆனா மீனா ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு. சீக்கிரம் உங்களுக்கு புரியும் பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க, நான் எங்க தேடினாலும் இப்படி ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான்னு. சரிப்பா, சரி சரி, கீழே வாப்பா. வரமா. அப்பா, எவ்வளவு நேரமா இப்படி வாசலையே பார்த்துட்டு இருக்கிறது? யாரு தான் இப்படி வராங்க? முக்கியமான ஆள் வராங்கடா. அவங்கள சந்தோஷமா வரவேற்கிறதுக்கு தான் நம்ம எல்லாம் இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே நில்லுங்க. சிரிச்சுக்கிட்டே தான் நிக்கிறோம், ஆனா நான் இன்னும் பல்லு கூட விளக்கலப்பா. அதெல்லாம் பிறகு விளக்கிக்கலாம், அதை விட முக்கியமான விஷயம் இங்க. அப்படி யாரு தான் வராங்க? ஏன் குழந்தைனாரே, எதுவும் இம்பார்ட்டன்டான விஐபி வராங்களா என்ன? தெரியலையா அண்ணி? இல்ல, மாமா எல்லாத்தையும் இப்படி வந்து நிக்க வச்சிருக்காரு, அதான் கேட்டேன். எனக்கும் ஒன்றும் புரியாம தான் இருக்கேன். வெயிட் பண்ணி பாப்போம் அண்ணி. சரி குழந்தைனாரே. ஏங்க, நான் மேலே போய் என் கண்ணாடியாவது எடுத்துட்டு வரேங்க. அதெல்லாம் பிறகு எடுத்துக்கலாம். அட என்னங்க இது, நீங்க மருதவை கூப்பிட்டீங்கன்னு தான் அவனை கீழே போக சொல்லிட்டு நான் கண்ணாடியை தொடச்சிட்டு இருந்தேன். சீக்கிரம் வா வான்னு அப்படியே வந்துட்டேன். யாரும் வாராவன்னு வேற சொல்றிய. குழந்தைனாரே, உங்க அம்மாக்கு கண்ணாடி போடலன்னா கண்ணு தெரியாதோ?
அப்படியெல்லாம் இல்லை நீ தெரியும். சரி அப்படியே தானே ரெகுலரா இருப்பாவ. திடீர்னு யாருக்காவது இப்படி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்ல மூஞ்சி, அதனால போடணும்னு சொல்றாவ. அப்படியா? நான் கூட கண்ணாடின்னு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டேன். ஆளெல்லாம் அடையாளம் தெரியும், எழுத்து தான் தெரியாது. சரி சரி குழந்தைனாரே. கண்ணாடி போடலன்னா உனக்கு ஆளெல்லாம் அடையாளம் தெரியாதானே செய்யும். பிறவே எதுக்கு? எங்க ஆள் அடையாளம் தெரிஞ்சா போதுமா? எல்லாரும் என்ன இப்படியே தானே பார்த்துருப்பாவ. இப்ப கண்ணாடி இல்லைன்னா என் முகமே வித்தியாசமா காணிக்குங்க. அதெல்லாம் காணிச்சாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நில்லு பேசாம. அட அப்பா என்ன யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேக்காரு. எப்பா யாருன்னு அது சொல்லுங்களா. ஏன்னா அதுதான் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? எங்க யாருக்கிட்டையும் சொல்லாம உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றது யாரு தெரியலையே. யோசிச்சுட்டே நில்லுங்க. எவ்வளவு நேரமாம்மா இப்படியே நிக்கணும்? ஏமா என்னாச்சு? கால் வலிக்குதோ? காலெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. காலையில இருந்து யாரும் எதுவும் சாப்பிடாம இருக்கோம்ல, காப்பி கூட போடல. நான் இப்பதான் போடுறதுக்கு கிச்சனுக்கே போனேன், அதுக்குள்ள கூப்பிட்டுட்டியே என்னையும். அதெல்லாம் வேலையாள் வந்து போட்டுக்குவாவம்மா. ஒரு பிரச்சனையும் இல்ல. நில்லு. என்ன நீ இது ஸ்கூல் பிரேயர்ல நிக்கிற மாதிரி நிக்க வச்சிருக்காரு அப்பா. எனக்கு என்ன தெரியும்? உங்க வீடு, நீங்க தான் சொல்லணும். அந்த முத நாளே என்ன அட்டென்ஷன்ல இப்படி நிக்க வச்சிருக்கீங்களே. அஞ்சுமா நீ எப்படி இங்க? எப்பமா வந்தா அஞ்சு? அஞ்சுமா, அம்மா கிட்ட வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையம்மா கனி. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்களா? இதுதான் அந்த சர்ப்ரைஸ். ஆமாடி மருமகளே, உனக்கு இது யாருன்னு தெரியாதுல்ல? அவதான் என் மக. வெளியூர்ல படிக்கான்னு சொன்னேம்ல, அவதான் அஞ்சனா. ஓ சரிங்க மாமா, அதாவது என் நாத்தனார். கரெக்டா சொல்றீங்க நீ. உங்க நாத்தனார் அவதான். ஹாய் அஞ்சனா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணி. ஏய் என்ன நாங்க இத்தனை பேர் பேசிட்டு இருக்கோம், எங்களுக்கு பதில் பேச்சு பேசாம ஸ்ட்ரைட்டா உங்க அன்னைக்கு மட்டும் பதில் சொல்ற? நான்லாம் உங்க யார்கிட்டயும் பேசுறதா இல்லப்பா, நான் எங்க அண்ணி கிட்ட மட்டும்தான் பேசுவேன். அண்ணி ஐஸ் வைக்கிறா நம்பிடாதீங்க. அடிச்சிப்பா, ஐஸ் எல்லாம் ஒண்ணு வைக்கல. ஆ வலிக்குது வலிக்குது. வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். அண்ணி, உங்க புருஷன் காதை பிடிச்சு கிள்றேன்னு ஒன்னும் கோச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அது நீயாச்சு உங்க அண்ணனாச்சு. இப்படி சொல்லுங்க அண்ணி. ஏய் எதுக்கு கில்றன்னு சொல்லிட்டாது கில்ல அஞ்சுமா. பாப்பா, அண்ணனுக்கு காது வலிக்கும்ல. என்ன இது விளையாட்டு? காது விடு. போங்கப்பா, அண்ணன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்ல. அண்ணா அவன் கல்யாணத்துக்கு எங்களையே கூப்பிடலமாக்கா. அதுவும் சரிதான், இருந்தாலும் யாருமே பார்க்கலனா கூட பரவாயில்ல. அந்த குண்டை மட்டும் போய் பார்த்துட்டா, ஏய் அண்ணனை குண்டா அது இதுன்னு சொல்லக்கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆகாஷ் குண்டனை மட்டும் இவன் நைஸா கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கான். நம்ம வீட்லயே அவன் மட்டும்தான் அண்ணன் அண்ணி கல்யாணத்தை பார்த்திருக்கான். அப்ப நான்லாம் பார்க்க வேண்டாமா? இப்போ உனக்கு என்ன? உன்னை விட்டுட்டு அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டேன் அவ்வளவுதானே. அண்ணன் ரெண்டாவது கல்யாணம் பண்றேன், அதை பாரு. எது? அம்மா தாயே, ரெண்டாவது கல்யாணமும் என் பொண்டாட்டியை தான் பண்ணுவேன், அதைத்தான் சொல்றேன். அதானே பார்த்தேன். பார்த்துக்கங்க நீ, உங்க புருஷன் சரியில்லை, கண்டிச்சு வைங்க. இவன் எதுக்கு அவன்கிட்ட ரொம்ப ஒட்டி உறவாடிட்டு இருக்கா? பைத்தியக்காரி. எல்லாரும் இருக்காங்க, கோவம் கூட பட முடியல. ஏ ஒட்ட குச்சி, ஏய் என்ன அப்படி சொல்லாத. நீ மட்டும் என்ன குண்டுன்னு சொல்லுவேன், நான் அப்படி சொல்லக்கூடாதோ? எப்பா பாருங்கப்பா. சரி சரி, நீ அவனை குண்டேன்னு சொன்ன, அவன் ஒன்னும் ஒட்ட குச்சின்னு தான். சரியா போச்சு, விடுங்க. அண்ணி பாருங்க அண்ணி, ஏன் குழந்தைனாரே குழந்தைய போய் அப்படிலாம் சொல்றீங்க? அவளா அண்ணி குழந்தை? எரும மாடு. அவளும் தானே என்ன சொன்னா? ஐயோ, இது தீர்க்க முடியாத சண்டையா இருக்கும் போலயே. நான் வரல, என்ன விட்டுருங்க. சரி சரி, உங்க பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கோங்க. கிளம்புறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நேத்து பேசும்போது கூட பரிச்சு இருக்குன்னு சொன்னியே. ஆமாண்ணா இருக்கு, இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சுதான் எக்ஸாம், அதனால லீவை போட்டு ஓடி வந்துட்டேன். என்னடா இது, படிப்பு முக்கியம் இல்ல பாரு. அண்ணன் தான் படிக்கல, நீ இன்னும் தம்பியும் நல்லா படிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி எதுக்கு லீவ் போட்டு வந்த? எக்ஸாம் முடிச்சுட்டு கூட வந்து பார்த்துருக்கலாம்ல. அப்படி இல்லைண்ணா, நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதும் என் அண்ணி எப்படி இருப்பாங்கன்னு பார்க்காம என்னால் இருக்க முடியல. அதான் சரி ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்துட்டேன். எக்ஸாம்க்குலாம் நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல மார்க் எடுப்பேன் நம்பு. நான் அப்பா கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன், வரேன்ப்பா யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு. அதான் அப்பா அவங்க யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி என்னோட சர்ப்ரைஸ்? எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? ஆனோ நல்லா ஆனோ. ஐயா நான் ஒன்று கேட்கல, வாய் முட்டுப்பேன். ஏண்டி என்னடி இது, காலையில் வந்ததுலேருந்து அவன் கூட மல்லுக்கு தான் நிற்கிறேன். போ முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா, சாப்பிடலாம். வேலைக்கு இப்போ தான் ஆள் வந்திருக்காங்க, அவங்க சமையல் வேலையை ஆரம்பிக்கிட்டோம். அதுக்குள்ளே போய் நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா போ. சரிம்மா. அண்ணா, நீ கல்யாணம் பண்ணது எனக்கு அவ்வளோ ஹாப்பி தெரியுமா? எனக்கு கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, அதனால தான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுடா. அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சுன்னு நீ சொல்கிற, ஆனால் என்னால் நம்ப முடியல. ஒருவேளை உனக்கு அண்ணி மேலே முன்னாடியே ஒரு காதல் இருந்துச்சா? ஏய் வாளு, படிக்கிற வயசுல உனக்கு என்ன பேசுதெல்லாம்? அண்ணா ப்ளீஸ் நான் சொல்லுண்ணா. நான் என்ன ஒன்றும் தெரியாத குழந்தையா? எனக்குலாம் எல்லாம் தெரியும், சொல்ல. இப்படி லவ் ஸ்டோரி கேட்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸோட லவ் ஸ்டோரிலாம் நிறைய கேட்பேன். ஆமா, இந்த வயசுல லவ் ஸ்டோரி கேட்டுட்டு இருந்தா எப்படி படிக்கிறது? அதெல்லாம் படிக்கலாம், நீ சொல்லு. உனக்கு அண்ணியை முன்னாடியே பிடிச்சிருந்தது தானே, அதனால தானே அவங்கள கடத்தி வச்சிருந்த உடனே காப்பாத்தி இந்த தாலி பிடிங்கி நீ கட்டிட்ட. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏய் பொய் சொல்லாத, உனக்கும் பிடிக்க போய் தான் நீ தாலி கட்டியிருப்ப. ஒரு பிடிக்காத பொண்ணு ஆபத்துல இருக்காங்கன்னா காப்பாற்ற மட்டும் தானே செஞ்சிருப்ப. இப்படிலாம் கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது.
அந்த நேரத்தில் எனக்கு அவளுக்கு வேற எதுவும் ஆபத்து வரக்கூடாது, அவளை நல்லபடியாக என் கூடயே வச்சு பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் நான் அவள் கூடயே இருக்கணும்னு தோணுச்சு. அதான் தாலி கட்டினேன். அப்ப அதுதான் லவ். உனக்கே தெரியாம நீ உட்காந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. சூப்பர்ண்ணா. அப்படி நீ என்ன மழுப்பினாலும் அண்ணி உன் மனசுக்குள்ள ஆல்ரெடி இருந்திருக்காங்க. அதனாலதான் உன் கண்ணு முன்னாடி உனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு அப்படி ஆகுதுன்னு உன் மனசை அதை ஏத்துக்கல. அதனாலதான் நீ தாலி கட்டியிருக்க. எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அட, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லடா. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். தப்பு இல்லைண்ணா, உனக்கு அண்ணியை பிடிச்சிருக்கு, நீ அவங்கள கல்யாணம் பண்ணிட்ட. என்ன எங்களாலலாம் பார்க்க முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ணியுமே ரொம்ப நல்லவங்க தான்ண்ணா. உன்னை அன்னைக்கு அந்த நிச்சயதார்த்தத்தில் காப்பாத்துனது அவங்க தான் சொல்லி நீ என்கிட்ட எவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு இருந்த உன் ஃப்ரெண்டுன்னு. அவங்களும் நல்லவங்க தான். இனி உன் லைஃப் பாரு, சூப்பராக இருக்கும். நாத்தனாரே, அடடா வாங்க அண்ணியாரே. இப்பதான் உங்களை பத்தி பெருமையா எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தீங்களா? அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, எங்களுக்குள்ள அதெல்லாம் சீக்கிரட்டா இருந்தாலும் என்ன பத்தி தானே பேசியிருக்கீங்க. ஆமா, என் அண்ணியை பத்தி பேச எனக்கு உரிமை இல்லையா என்ன? உனக்கு இல்லாத உரிமையா? எவ்வளவு நாளும் பேசு. அது என்னது நீ நாத்தனாருக்கு ஸ்பெஷலா ஏதாவது வருதா? சாரிமா, இங்க தான் ரூம்ல இருக்கேன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்ப நான் இது அவருக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ குடி, நான் அவருக்கு திரும்ப எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் தப்பு. நீங்க ஆசையா உங்க கணவருக்கு கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்ததை நான் தட்டி பறிக்க மாட்டேன், நீங்களே கொடுங்க. அஞ்சுமா, பரவாயில்ல குடி. ஐயா, நான் இன்னும் ப்ரஷ் கூட பண்ணல, நீ குடினா. உங்க அண்ணன் மட்டும் என்ன ப்ரஷ்ஷா பண்ணாரு, அவரு தான் என்ன ப்ரஷ் பண்ணல. எங்கம்மா பண்ண விடுறாங்க? நீ வரேன்னு சொல்லி கீழே அப்பவே கூப்பிட்டு நிக்க வச்சுட்டாரு. யாரு வராங்கன்னு சொல்லல, அதனாலதான் யாருமே ரெடி ஆகல, எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே அங்க நின்றுட்டு இருந்தோம். ஓஹோ, சரி சரி வைங்க, நீ அண்ணன் ப்ரஷ் பண்ணிட்டு அதை குடிப்பான். நான் வந்து வேற ஏதாவது எடுத்துக்கிறேன். உனக்கும் என்ன வேணும்னு சொல்லு, ஒரு ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வந்து கொடுக்குறேன். ஐயோ அண்ணி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் கிச்சன்லேயே போய் எடுத்துக்கிறேன். இதுல என்னடா பெருசா சிரமமா இருக்க போகுது? எனக்கு இருக்க ஒரே ஒரு பெரிய சிரமம் படி ஏறி வர்றதுதான். எங்க வீட்டுலலாம் மாடியே கிடையாது. காஃபி போட்ட இடத்துல பக்கத்துலயே உட்காந்து குடிச்சிருவோம். இங்க காஃபி எடுத்துட்டு ஒவ்வொரு ரூமா வரதுக்குள்ளேயே கஷ்டமா இருக்கு. எனக்கு வேலை செய்யறதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, வீடு ரொம்ப பெருசா இருக்கு, அதுதான் புதுசா இருக்கு. ஒரு நாளைக்கே மாடி ஏற சிரமப்பட்டீங்கன்னா எப்படி? சரி பரவாயில்ல, அண்ணன் கிட்ட சொல்லி ரூமை வேணா கீழே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீ இல்லம்மா, நான் மாடி வீட்டிலலாம் இருந்ததே இல்லை, எனக்கு மேலே இருக்கிறது பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, மேலேயே இருங்க இல்லைன்னா கீழே இருங்க. அடிக்கடி ஏறி இறங்கினா தானே உங்களுக்கும் சிரமமாக இருக்கும். ஆமாம்மா. ஏன் அண்ணி, உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? நான், அப்பா, பாட்டி. அப்பா அம்மா இறந்துட்டாங்கடா. ஐயோ சாரி அண்ணி, எனக்கு தெரியாது. அதான். பரவாயில்லடா, நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அம்மா முகத்தை பார்த்ததில்ல. நான் பிறந்த 5 நிமிஷத்துலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அச்சச்சோ, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணி. இன்னமும் உங்கள் அம்மா உங்களை சுற்றி தான் உங்கள் கூடயே இருப்பாங்க. நீங்கள் சந்தோஷப்படும் போது பார்த்து சந்தோஷப்பட்டு, நீங்கள் கஷ்டப்படும் போது பார்த்து கஷ்டப்பட்டுட்டு உங்கள் கூடயே தான் நல்லாலாம் எப்பயும் இருக்காங்க. அப்படி நினச்சி தான் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டுருக்கேம்மா. சரி, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஐயோ, எங்கள் வீடு நீ நினைக்கிற மாதிரி வசதியெல்லாம் இருக்காது, ரொம்ப சின்ன வீடு தான். என்ன நீ என்னை பார்த்தா அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரியா தெரியுது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் வீடு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சரி, நான் உங்கள் வீட்டை பார்க்கணும், உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி எங்கள் கூட வா, நாங்கள் கொஞ்ச நேரம் கிளம்பி விருந்துக்காக அங்கே போகிறோம். ஐயோ ரொம்ப சாரி நீ, இன்னைக்கு என்னால் வர முடியாது, நாளைக்கு தான் வர முடியும். நாளைக்கு வரட்டுமா? ஏன் இன்னைக்கு என்னாச்சு? இல்லை நீ, நான் இன்னும் 2 நாள் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவேன்ல. நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் ஸ்கூலில் படித்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அம்மா தான் அதுதான் நல்ல காலேஜ்னு ஹாஸ்டலில் அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். எல்லாரும் இன்னைக்கு ஃப்ரீயாக இருப்பேன்னு சொன்னாங்களா, அதனால எல்லாத்தையும் நான் போய் பார்த்துட்டு நாளைக்கு நிச்சயம் உங்கள் கூட வரேன். ப்ளீஸ் அண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே அண்ணி. ஏங்க என்னம்மா? இங்கே வச்சுட்டு போகிறேன், சீக்கிரம் ப்ரெஷ் பண்ணிட்டு குடிங்க, சூடு ஆறிடும். சரிம்மா, வச்சுட்டு போன குடிச்சுக்கிறேன். அண்ணா, அண்ணி ரொம்ப பாவம் இல்லை, சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு அம்மாவே இல்லையா, அம்மா பாசமே இல்லாமல் வளர்ந்துருப்பாங்கல்ல, நீ அவங்கள நல்லா பார்த்துக்கோ. அவளுக்கு அம்மா இல்லைன்னு யாரு சொன்னா? இப்போதான் அண்ணி சொன்னாங்க. அவளுக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமும்மா நான் இருக்கேன், எப்பவும் இருப்பேன், அவளை சந்தோஷமா பார்த்துக்குவேன். ஆஹா, அண்ணனுக்கும் காதல் வந்துருச்சு போலயே. புருஷனா பொறுப்பா பேசுற, சூப்பர் சூப்பர்.